ஸோ இப்போ அந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பிரிண்ட்னு டைப் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு போட போறேன். அது நமக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு சொல்லிட்டு ரன் பண்ணும்போது காட்டும். அது என்ன பிரிண்ட் ஹலோ வேர்ட் என்னங்கிறது நீங்க குழப்பிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் ப்ரோக்ராம் மட்டும் ரன் ஆக தான் பார்ப்போம். இது ஓகேவா ஆச்சுன்னா சாஃப்ட்வேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மைக்ரோபாட் தமிழ். இது நம்மளோட பைத்தான் சீரிஸோட முதல் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம பார்க்க போகிறது பைத்தான் ப்ரோக்ராமுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. பைச்சாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சாரி, பிஃபோர் தட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஃபைல் தான். ஸோ விண்டோஸ்க்கு தேவையான சூட்டபிள் ஃபைல் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நமக்கு கேட்குது. கீழே இருக்க 2 செக் பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு மேலே இன்ஸ்டால் நம்ம கொடுப்போம். ஸோ செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வந்துருச்சு. அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டே அர்த்தம். இதை நம்ம ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேற ஒரு மெத்தடில். இங்கே போய் நம்ம இப்போ பைத்தான் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஏரோ போட்டு ஒரு அவுட்புட் வந்துருக்கு இல்லையா, பைத்தான் சொல்லி போட்டதுக்கப்புறம். இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துச்சுன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டே அர்த்தம். இப்போ வந்து நம்ம ஐடி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ப்ரோக்ராமுக்கு தேவையான ஐடி. ஸோ பைச்சாம் சொல்லிட்டு சர்ச் பண்ணி உள்ளே போயிடுவோம். ஓகே, நமக்கு ஓப்பன் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த ஸ்டெப் போகலாம். அகைன் நெக்ஸ்ட் கொடுப்போம். எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் கம்யூனிட்டி எடிஷன் எனேபிள் பண்ணிக்குவோம், டாட் பிவி எனேபிள் பண்ணிக்குவோம், பின் ஃபோல்டரும் எனேபிள் பண்ணிக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணுங்க. இங்கே சியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கு. சி டிஸ்கில் போடக்கூடாது, போட்டோம்னா நமக்கு ஸ்டோரேஜ் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எஃப் டிஸ்கில் பைத்தான் ப்ராஜெக்ட் சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர் இங்கே செலக்ட் ஆயிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட்குள்ள நிறைய ப்ராஜெக்ட் இருக்கணும். ஓகேவா, இப்போ நான் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்படியே என்டர் தட்டுறேன். வேற எதையும் அடிக்கல. பட் எனக்கு அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டாட் பிவின்னு அதுவே வந்திருக்கு பாருங்க. நான் டெஸ்ட் மட்டும் தான் அடித்தேன் இல்லையா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்போது டாட் பிவின்னு தானே எடுத்துக்கிச்சு. இதுதான் பைத்தான் ஃபைல். பைத்தான் ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் பிஒய். இதில் எடிட்டர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உள்ள போய்க்கலாம். இங்கே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுங்கிற செலக்ட் பண்ணிக்குவோம். அதில் ஃபாண்ட் சைஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, சைஸ் லைன் ஹைட் சொல்லிட்டு. ஸோ சைஸை நம்ம நம்பர் ஏற்ற ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டெக்ஸ்ட் காட்டும் மாடலுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி.